தெரியுதா? ஓ தெரியுதோ. ரெக்கார்ட் பண்ண தொடங்குறேன். ஓகே. வணக்கம். போன முறை பண்றேனுங்க நானே. ஓகே. போன முறை இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நிறுத்தினாங்க. இப்போ இதை தொடர்பு பார்க்குறேன். இதில் வந்து ஒரு கிளாஸ் மெமரி மேனேஜ்மெண்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து ஐடி ரோல் நம்பர் வந்து ஸ்டூடெண்ட் இது போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அது குளோபல் வேரியபிள். நீங்கள் கிளாஸில் ஸ்டார்டிங்கில் கொடுக்கல அது குளோபல் வேரியபிள். அப்போ அடுத்தது வந்து ஸ்ட்ரிங், அதை கேஸ் நேம் வந்து கொடுக்குறோம். இப்போ அதில் இனிஷியல் வேல்யூ என்ன இருக்கும்? இன்டில் வந்து ரோல் நம்பர் வந்து 0 டிஃபால்ட். அது வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணாட்டி அது 0 அசைன் பண்ணப்படும். ஸ்ட்ரிங்குக்கு வந்து நல்லா இருக்க போகுது. இப்போ இதில் கன்ஸ்ட்ரக்டர் வரைக்கல அதில் வந்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறீங்க, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கல. பிறகு இப்படி வேறு இது சிஸ்டம் அவுட் பிரிண்ட் கொடுக்குறோம். அப்போ ஆப்ஜெக்ட் இதில் கிரியேட் பண்ணிட்டு பிறகு பிரிண்ட் அண்ட் இதில் கூல் பண்ணிக்கல இந்த இது பிரிண்ட் பண்ணும். இதை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் இதுகளில் போய் பிளே அரவுண்ட் பாருங்க. அப்போ நீங்கள் இதில் போயிட்டு இப்போ ட்ரை யோர் செல்ஃப் பண்ணுறதுக்கு அப்போ அதில் போயிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னாலும் இது வந்து வேறு. நீங்கள் இதில் கூட ஓன் கோட்டை கொடுத்து போட்டும் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் நான் ரன் பண்ண மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை இதில் வந்து கொடுத்துருக்குறேன். அப்போ இதில் என்ன மாதிரி இருக்குதுன்னா இதில் பிரிண்ட் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அதை கால் பண்ணுறோம். முதல்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் பாருங்க. இதில் எப்பயும் ஜாவா வந்து இந்த மெயின் இதில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அந்த இதில் இருந்தால் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் மெமரி மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட் 1 நாங்கள் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம் இந்த கிளாஸுக்கு. என்ன அப்போ அந்த கிளாஸுக்கு நாங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறோம்? 100 ராஜ் என்ற ஒரு பேரையும் கொடுக்குறோம். அது எங்கே இருக்கு? இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு அனுப்பப்படும். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் பேரில் என்ன இருக்கு? ஆப்ஜெக்ட் 1.print கொடுக்கல. இப்போ இந்த மெத்தட் வந்து கால் பண்ணப்படல இந்த இது பிரிண்ட் பண்ணப்படுது. பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் பக்கத்தில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா. இப்போ இதை ரன் பண்ணிக்கல இந்த இதில் ரன் பண்ணப்படுது. இப்போ ரோல் நம்பர் இப்போ இதில் கொடுத்த மாதிரி ரோல் நம்பர் ரோல் நம்பர் அங்கே இருக்குது. இதில் இனிஷியேட் பண்ணிக்கல நீங்கள் ராஜுக்கு 100 கொடுத்தீங்க. அப்போ அந்த நம்பர் வந்து இங்கே இனிஷியேட் பண்ணப்படும். இதில் கன்ஸ்ட்ரக்டரில் கொடுத்த இதில் வந்து பிறகு நேம் வந்து ராஜன் வருது. அப்படி அடுத்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அதில் 300 ரோல் நம்பர் கொடுக்குறோம், ரோல் என்ற பேர் கொடுக்குறோம். ஆப்ஜெக்ட் 1 வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணப்பட்டது. அதை திருப்பி நாங்கள் கால் பண்ணீங்களா அந்த பிரிண்ட் பண்ணுது ரோல் நம்பர் 100 நேம் ராஜன் கொடுக்குது. அப்புறம் நாங்கள் ஆப்ஜெக்ட் 2 கொடுக்கல அதே இதை கிரியேட் பண்ணுது. அந்த அதை இந்த நம்ம இதை டிஸ்பிளே பண்ணுது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் 3 என்று கிரியேட் பண்ணிட்டு அதே மாதிரி கால் பண்ணிக்கல அந்த இதை டிஸ்பிளே பண்ணுது. இது எப்படி இதுல வருதுன்னு பார்ப்போம். இதுல ஸ்டாக் நான் முதல் படிச்ச மாதிரி ஸ்டாக் அண்ட் ஹீப் பண்ண மாதிரி இருக்குது. அப்ப இதுல வந்து ஆப்ஜெக்ட் 1 நாங்கள் கிரியேட் பண்ணிக்கல பிரிண்ட் இதுக்கு போய்க்கல. இந்த இதுல வந்து ஸ்டாக் வந்து டெம்பரரி மெமரி மாதிரி. அப்போ ஒவ்வொருக்காவும் நாங்கள் அந்த எக்ஸிகியூஷன் நடக்கலாம் அந்த இது வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி கொண்டு இருக்கும். ஆனா அது பெர்மனண்டா இருக்காது. அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி முடிச்ச அப்புறம் அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கு இது வேற மாதிரி அடுத்த இதுக்கு வரும். நீங்க அடுத்த அருள் ரெண்டு போட்டிருந்தா அருள் ரெண்டு இதுக்கு வரப்போகுது. அடுத்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இது அழிக்கப்பட்டுரும். This will keep changing when print method invoked by different object. When print method completed, this will be erased. இதுல பாத்தீங்கன்னா ஹீப்ல வந்து அது கொஞ்சம் பெர்மனன்ட் மாதிரி, அதாவது அந்த கிளாஸ் ஃபுல்லா ஓடி முடிய மட்டும் அந்த இதை கீப் பண்ணும், அப்புறம் அது அழிக்கப்படும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதை பாயிண்ட் பண்ணுது. இதுல கிரியேட் பண்ணப்பட்டிருக்க மெமரி இல்ல ஹீப்ல. ரோல் நம்பர் எஸ் நேம் ராஜ்ன்றது வந்து ஒரு மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. அப்படியே
மூன்றுதும் ஷோ பண்ணிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா global variables are going to allocated in heap memory. So when object is created ஐரோ நம்பர் அப்படி இருக்கும். பிறகு அந்த முதல் ஸ்டார்டிங்கில் 0 இருக்கும். when it's going to constructorல போய்க்கல அது ஐரோ நம்பர் 100 ஆகும். நேம் வந்து ராஜாவும் மாறுது. அது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படி மாறி இது மாதிரி வரும். heap memory will be erased after finally called by garbage collector. After main method executed, the Java garbage collector clear stack memory. The reference to the heap memory will be erased. At the static static keyword is mainly used for memory management. Static keyword can be used with variable, method, and static block. Static members will get memory allocated at first, which means when we execute the program, that class file will get loaded in that static members will get memory allocated in the class. Static members will get memory allocated at first, which means when we execute a program, the class file will get loaded in that static members. In that static members will get memory allocated in the class memory. Static member வந்து class memoryல முதல்ல allocate பண்ணப்படும். Non-static members can access both static members and non-static members. Static variables and methods can access static and non-static members access பண்ணலாம். Static members can invoke static methods and static variables. Static members can invoke static methods and static variables. When it required to access the non-static members, then we need a help of an object. Non-static members avail access பண்ணவனிக்கிறீங்களா அது object create பண்ணி நடக்கணும். Static methods can be overloaded, but it cannot be override. Overload பண்ணலாம், ஆனால் override பண்ணலாம். அந்த இதை வந்து திருப்பி நீங்கள் இப்போ பேரண்ட் கிளாஸ்ல எழுதினது நீங்கள் திருப்பி சைல்ட் கிளாஸ்ல override பண்ண முடியாது, ஆனால் overload பண்ணலாம். Static keyword cannot be used with abstract keyword. Static keyword abstract keywordக்குள்ள உங்களுக்கு போடுறது. Local variable cannot be declared as static. Any inheritance. With the help of inheritance, we can share the properties of parent class, superclass, or base class to child class, subclass, and so on. Types of inheritance: simple inheritance, multi-level inheritance, hierarchical inheritance. Multiple inheritance Java not possible. Multiple inheritance is not being supported by Java because of ambiguity issue and avoid complexity. In Python or other programming, it's handled. If same methods are present in both parents, then first parent method will be executed. Normally Python அப்படி இருக்கும், ஆனால் ஜாவால அப்படி இருக்காது. ambiguity and doubt இருக்கிறபடியே அது எரர் எடுத்துருவோம். ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. அது அதில் இன்ஹெரிட்டன்ஸ் பார்ப்போம். சூப்பர் என்னென்ன it will invoke corresponding constructor from the superclass. When compiler encountered the extends keyword, then it will invoke the default super method. Super method should be only invoked inside the constructor, and it has to be in the first line of constructor. Method overriding only be achieved in parent and child relationship. When we have same method name declared in the parent and child class with the same number of argument and type of arguments is known as overriding. இந்த மாதிரி இருக்குமெண்டா இப்போ நீங்கள் சைல்ட் ஒரு மெத்தட்டை டிக்ளேர் பண்ணுறீங்க, பேரண்ட்ல ஒரு மெத்தட்டை டிக்ளேர் பண்ணி போட்டு அந்த மெத்தட்டை திருப்பி சைல்டில் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை மாற்றுறீங்கன்னா அது ஓவர் ரைடிங்னு சொல்றது. அதில் அதே parameter எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும். When we have same method name declared in parent and child class with same number of arguments and type of argument is known as overriding. இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ இது சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ். இது நார்மலாக ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸ்ல இருந்தாண்டா அதுக்கு அதை இன்ஹெரிட் பண்றது சைல்ட் கிளாஸ்ன்னு சொல்றது. மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்
இப்போ ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்கு போய் அதை இன்னொரு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுது. இப்போ ஆப்ஜெக்ட் ஏ பிஓசி ஆப்ஜெக்ட் பிஓசி பேங்க் ஆஃப் கனடா வந்து இன்ஹெரிட் பண்ணுதுன்னா பேங்க் ஆஃப் கனடா வந்து ராயல் பேங்க் ஆஃப் கனடா வந்து இன்ஹெரிட் பண்ணுது அந்த எக்ஸ்டென்ஷன். அதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹிரார்ச்சிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னா இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ் ஏயும் இன்ஹெரிட் பண்ணலாம், பியும் இன்ஹெரிட் பண்ணலாம். பட் ரெண்டுக்குமான தொடர்பு இல்லை, கிளாஸ் ஏக்கும் கிளாஸ் பிக்கும் இது எந்த வித தொடர்பும் இல்லை. ஆனா ஒரே பேரண்ட will inherit பண்றோம். Class A and Class B no connection at all, but both are sharing the properties of parent. Multiple inheritance and parent 1 இருக்கு, parent 2 இருக்கு. அதை வந்து சைல்டு வந்து ரெண்டு பேரையும் இன்ஹெரிட் பண்ண வழிகிறேன்டா வேலைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இது ரெண்டுலயும் ஒரே மெத்தட் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்வெஸ்ட் ஒரு மெத்தட் வந்து பேரண்ட் 1லயும் இருக்கு, பேரண்ட் 2லயும் இன்வெஸ்ட் ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ சைல்டும் அதை ஒரு அந்த இன்வெஸ்ட் மெத்தட்டை கால் பண்ணிச்சேன்டா ஜாவா வந்து அதை வந்து ஆம்பிகுவிட்டியா பாக்குது. இப்ப இந்த மெத்தட்ல இந்த பேரண்ட் 1ல இருந்து எடுக்கிறதா பேரண்ட் 200ல இருந்து எடுக்கிறாங்க. அதனாலதான் அந்த இதை வந்து ஜாவா வந்து அக்செப்ட் பண்ணல மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதான் நாங்க முதல் பாக்கெட்ல பார்த்திருப்போம். இப்ப in Python or other programming, it's handled. If same method are present in both parents, then first parent method will be executed. அது வந்து அப்படி எடுத்துக்கொள்ளுது. ஆனா ஜாவால அப்படி எடுக்க இல்லாது. ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் நீங்க நார்மலா ஒரு பேரண்ட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுது. அதை ரெண்டு சைல்டு வந்து திருப்பி இன்ஹெரிட் பண்ணுது. சைல்டு 1ம் சைல்டு 2 ரெண்டு விதமான கனெக்ஷன் இல்லை. ஆனால் பேரண்ட் 1ல இருந்து சைல்டு 1ம் சைல்டு 2ம் இன்ஹெரிட் பண்ணுது. இதுதான் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸும் ஹிரார்ச்சிக்கல் இன்ஹெரிட்டன்ஸும் இதுல ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்ல வருது. இது சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ், இது ஹிரார்ச்சிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ ரெண்டும் வந்து அந்த ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்ல வருது. பொலிமோர்ஃபிசம் என்ன? Polymorphism it is capable to take many forms. நீங்க பிளஸ் சைன் எடுத்தீங்கன்னா இப்படி இருக்கு, அது வந்து concatenate பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ட்ரிங் ரெண்டையும் நாங்கள் இணைக்கைகளே நாங்கள் அன்றைக்கு விஜய் படிப்பிக்கைகளையும் பார்த்துருப்பீங்க. இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் இணைக்கைகளையும் அந்த பிளஸ் சைனை யூஸ் பண்ணலாம். நார்மலா அதுக்கு ஆட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ இட்ஸ் கேப்பபிள் டு டேக் மெனி ஃபார்ம்ஸ். அதுதான் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் பிளஸ் சைன். மெத்தட் ஓவர்லோடிங் அதுல இருக்கும், மெத்தட் ஓவர் ரைடிங்கும் வந்து ஒரு பொலிமோர்ஃபிசம் தான். ஏன்னா மெத்தட் ஓவர்லோடிங் சேம் சிக்னேச்சர், மெத்தட் ஓவர் ரைடிங் சேம் சிக்னேச்சர் எல்லாம் இருக்கும். அதை நாங்கள் திருப்பி ஃபங்க்ஷனாலிட்டியை மாத்திரம். மெத்தட் ஓவர்லோடிங் மெத்தட் நேம் சேமா இருக்கும். ஒன்று அதுல வந்து பேராமீட்டர்ஸ் மாற்றப்படலாம் அல்லது டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் மாற்றப்படலாம். Types: compile time or static binding polymorphism. Before execution, when object is created and accessing the method through it, and compiler suggesting the method and execution time also, those methods are invoked, then it compile time polymorphism. அடுத்த ஸ்லைட்ல கூட விளக்கமா இருக்கும். ரன் டைம் ஓ டைனமிக் பைண்டிங் polymorphism ஆஃப்டர் எக்ஸிகியூஷன்ல அது கண்டுபிடிக்கும். இதுல பாத்தீங்கன்னா compile time polymorphism or static binding. Compile time polymorphism or static polymorphism or static binding. Compile time polymorphism can be achieved in the form of method overloading. அப்ப என்ன நடக்குது? இப்ப compile time பேரண்டும் ஒரு மெத்தட் சேம் நேம் வச்சிருக்கிறேன், சைல்டும் வந்து அந்த மெத்தட்ல சேம் நேம் வச்சிருக்கிறேன். ஆனா ரெண்டுக்கு எப்படி டிஃப்ரெண்டா இருக்குன்னா அந்த பேராமீட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர். அதாவது ஓவர்லோடிங் கான்செப்ட். அப்போ ஓவர்லோடிங் ஒரே மெத்தட்டுக்கு ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க எழுதிருக்கீங்க. பேரண்ட் கிளாஸ்ல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் சைல்ட் கிளாஸ்ல அந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் நீங்க மாற்றி எழுதிருக்கிறீங்க. அப்ப அது எப்படி கண்டுபிடிக்கும்னா compile time polymorphism can be achieved in the form of method overloading. When we create a reference and object for the same class, and invoking method is known as compile time or static polymorphism, and it can be called static binding. When we create a reference about object and object for the same class, ஒரே
கிளாஸ்ல அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை கிரியேட் பண்றோம்னா அது வந்து கம்பைல் டைம் பாலிமார்சத்துக்கு அந்த மெத்தடை கால் பண்ணிக்கலாம், அந்த கம்பைல் டைம் பாலிமார்சத்துக்கு போகும். ஆனா ரன் டைம் பாலிமார்சம் டைனமிக் பாலிமார்சம்ன்றது runtime polymorphism can be achieved in the form of method overriding. When we create a reference for parent and object for child, and invoking the overriding method is known as runtime or dynamic polymorphism, and it can be represented as dynamic binding. இப்போ இதுல பிரச்சனை என்ன வருமாட்டா, உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே மெத்தட் இருக்குது, ஒரே பேராமீட்டர்ஸும் அதுல பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அதுல ரன் பண்ணிக்கல இதுன்றதை கண்டுபிடிக்கிறது ரன் டைம் பாலிமார்பிசம். ஓவர்ரைடிங் only applicable for methods but not for variables. வேரியபிள்ஸை வந்து நாங்கள் ஓவர்ரைட் பண்ண முடியாது, ஆனா மெத்தட்ஸை மட்டும் ஓவர்ரைட் பண்ணலாம். அதை எப்படி செய்யலாம்? ரெஃபரன்ஸ் ஃபார் பேரண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார் சைல்ட். அப்ப நாங்க ஒரு ஆப்ஜெக்டை சைல்ட்ல கிரியேட் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ் இன்வோக்கிங் ஓவர்ரைடிங் மெத்தட் இஸ் known as ரன் டைம் டைனமிக் பாலிமார்பிசம். அடுத்து மோடிஃபயர்ஸ் என்பா. மோடிஃபயர்ஸ் என்ன? ஆக்சஸ் ஒரு கிளாஸ் ஆக்சசிபிளா இல்லாட்டி ஒரு மெத்தட் ஆக்சசிபிலிட்டியா இருக்குமான்னு சொல்றேன், ஆக்சசிபிளாக இருக்குமான்னு சொல்றேன். யூசிங் மோடிஃபயர்ஸ் we can limit the scope of method or variable. சேம் கிளாஸ் இப்போ பிரைவேட்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சேம் கிளாஸ் வித்தின் கிளாஸ் மட்டும்தான் அது விசிபிளா இருக்கும். ஒரு மெத்தடுக்கோ இல்லாட்டி ஒரு இதுக்கு நீங்க பிரைவேட்னு போட்டீங்கன்னா வேரியபிள் சேம் பேக்கேஜ் சப் கிளாஸுக்கு தெரியாது, சேம் பேக்கேஜ் நோன் சப் கிளாஸஸுக்கு வராது, டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் சப் கிளாஸஸ்க்கு வராது, டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் நோன் சப் கிளாஸுக்கு வராது. ஆனா டிஃபால்ட் போனீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு வரும். சேம் கிளாஸ்க்கு வரலாம், விதின கிளாஸ் வரும், சேம் பேக்கேஜ் சப் கிளாஸுக்கு வரலாம், சேம் பேக்கேஜ் நோன் சப் கிளாஸுக்கு வரலாம். டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் சப் கிளாஸுக்கு வராது, டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் நோன் சப் கிளாஸஸ்க்கு டிஃபால்ட் வராது. ப்ராடக்ட் வந்து இது வரையும் வருது. இப்போ இது சும்மா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், பாத்தீங்கன்னா தெரியும். பப்ளிக் என்ன போட்டீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு விசிபிளா இருக்கு. Difference between default and protected modifiers. Default modifier can only be accessed inside the same package. Protected modifier can be accessed inside the package, and if there is a parent-child relationship, then it can be accessed outside of the package as well. If all the methods are private, then you can't create object. But if they are static, we can directly call it encapsulation or data hiding. In terms of the data hiding, wrapping all the data members, variable and methods within the class is called encapsulations. அப்போ அது ப்ரைவேட்டாக அந்த நீங்கள் அதுக்கு டேட்டாவை மறைக்கணும்னு சொன்னால் அதை நீங்கள் ரேப்பிங் ஆல் த டேட்டா மெம்பர்ஸ் within the class is called encapsulation. அப்போ நீங்கள் ப்ரைவேட் என்ன பண்ணீங்கன்னா within the classல அன்விசிபிளாக இருக்கும். Using encapsulations we can enforce data hiding with the help of Java modifier. அந்த modifier வச்சுக்கொண்டு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு விசிபிள் ஆக்கலாம்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ண, அதை வந்து டேட்டா ஹைட் பண்ணுறது. ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ், ஸ்ட்ரிங்ல வந்து கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இதுலயே போய் பார்க்கலாம். இந்த WG3 ஸ்கூல்ல போய் இன்னர் டென்ஸுக்கு போனீங்கன்னா இதில் போனீங்கன்னா இன் ஜாவா இட் பாசிபிள் இன்னர் attributes and methods from one class to another class. இதில் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க, பார்ப்போம் என்னன்னு சொல்லி. இதுல கிளாஸ் வெஹிக்கிள் ஒன்று இருக்குது. இது ப்ரொடெக்டட் ஸ்ட்ரிங் பிராண்ட் ஃபோர்ட் போட்டிருக்கு. ஸ்ட்ரிங் என்ற ஒரு வேரியபிள் பிராண்ட் ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து பிராண்ட் அண்ட் வேரியபிள் அந்த பிராண்ட் அண்ட் கொடுத்துட்டு ஃபோர்ட் அதுக்கு அசைன் பண்ணிடுறோம். அப்ப அது வந்து அது ப்ரொடெக்டட் எவ்வளவு வருது விசிபிளா இருக்கும். ப்ரொடெக்டட் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் சப் கிளாஸ் வரையும் இதா இருக்கு. அப்ப கிளாஸ் கார் எக்ஸ்டெண்ட் வெஹிக்கிள், இப்ப இந்த பேரண்ட் கிளாஸ் இந்த கார் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது. அப்ப இதுல வேரியபிள் வந்து பிரைவேட் ஸ்ட்ரிங் மாடல் நேம்ன்றது மஸ்டாங்ன்றதை கொடுத்துருக்கோம்.
பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ஸ் நீங்க அந்த இதுல வந்து கார் மைக் ஃபாஸ்ட் கார் என்ற ஒரு இந்த கிளாஸ் இந்த இதுக்கு கிரியேட் பண்றோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இதுல இருந்து இந்த இதுண்ட மெத்தடை கால் பண்றோம். என்ன அப்ப இந்த மெத்தடை கால் பண்ணீங்களா என்ன செய்யலாம், மை ஃபாஸ்ட் அந்த ஆப்ஜெக்டுக்காக கால் பண்ணீங்களா ஹோங் அடிக்கிறேன். அப்ப இது வந்து இதை கால் பண்ணா என்ன செய்யணும், சிஸ்டம் வந்து டுட் இந்த சத்தத்தை அது போடணும். என்னன்னா இந்த இந்த மெத்தடை கால் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யுது, இந்த இதை பிரிண்ட் பண்ணுது டுட் சொல்லி. பிளஸ் சிஸ்டம் அவுட் பிரிண்ட் மை கார் மை ஃபாஸ்ட் கார் மாடல் நேம். அப்ப இது இந்த மாடல் நேம் என்ன, மஸ்டாங். இதுல பிராண்ட்ன்றது இந்த இருக்கு பிராண்ட். அப்ப இதுக்கு ரிலேஷன்ஷிப் இது சொல்லுது. இப்ப இதுல இதை ரன் பண்ணீங்கன்னா இதைத்தான் சொல்லுது. என்ன அப்ப இதுல ஃபர்ஸ்ட் இதை கால் பண்றீங்க மை ஃபாஸ்ட் கார் டாட் ஹோம் கண்டைக்குல. இப்ப இதுக்குள்ள போய் இதை இந்த ஆப்ஜெக்டால இதை கால் பண்றோம். ஏன்னா இது பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் பண்ணோடியா நீங்கள் இங்க சைல்டுக்கு ஒரு ரிலேஷன் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி பேரண்ட் இதையும் நாங்கள் கால் பண்ணலாம். அப்ப கால் பண்ணிக்கல இந்த ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, இந்த பிராண்ட் வந்து ஃபோர்ட் இருக்கு. இப்ப இதுல ஹோம்கண்ட மெத்தடை கால் பண்ணிக்கல இந்த இதுக்குள்ள போய் சிஸ்டம் அவுட் பிரிண்ட் லைன்ல போய் ஹோம் மெத்தடுக்கு போய் இந்த பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் அடுத்த லைன்ல என்னத்தை எழுதுறோம், சிஸ்டம் அவுட் பிரிண்ட் லைன் மை ஃபாஸ்ட் கார் டாட் பிராண்ட். அப்ப பிராண்ட் என்ன பிராண்ட், அப்ப மை ஃபாஸ்ட் கார் டாட் பிராண்ட் வந்து இங்க இருக்கு. இந்த பிராண்ட் இதுல வேரியபிள்ல போட்டிருக்கோம் ஃபோர்டன்ஸ். அப்ப அதை ஃபோர்ட்டை பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் மை ஃபாஸ்ட் கார் டாட் மிடில் மாடல் நேம் வந்து இங்க இருக்கு. மாடல் நேம் என்ன, மஸ்டாங். அந்த ஆப்ஜெக்டால நாங்க இதுல அக்சஸ் பண்றோம் பேரண்ட் நேம் சைல்ட் நேம். அடுத்தது இப்போ ஜாவா பொலிமோவிசம் நாங்க முதல் பார்த்தது. பொலிமோவிசம் என்ன, it can take many forms. This allows us to perform a single action in different way. For example, think of superclass animal that has method called animal sound. Subclass of animal could be pig, cats, dogs, birds, and they also have their own implementation of animal sound. அப்ப நாங்கள் ஒரு அனிமல் என்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணினோம். அதிന്റെ சப் கிளாஸஸா பிக் இருக்குது, டாக் இருக்குது, கேட்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ஆனா இதுல அனிமல் சவுண்ட் நாங்க சொல்றோம், இந்த அனிமல் மேக் சவுண்ட் போடுறோம். ஆனா இதுல ஸ்பெசிபிக்கா இல்லை. இது வந்து பேரண்ட் கிளாஸ்ல வந்து இருக்கிற சொல்ற சவுண்ட் அண்ட் அனிமல் சவுண்ட்ன்றது வந்து ஒரு காமனான சவுண்டா கொடுக்குற மாதிரியே. இட்ஸ் நாட் ஸ்பெசிபிக் டு த பிக்குக்கோ இல்ல டாகுக்கோ இல்லை. அப்ப நாங்க அந்த மெத்தடை வந்து நாங்க திருப்பி ஓவர் ரைட் பண்றோம் இதுல. அப்ப இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் அனிமல் இருக்குது, பப்ளிக் வாய்ட் அனிமல் சவுண்ட், சிஸ்டம் அவுட் பிரிண்ட். அதுல வந்து அந்த மெத்தட் வந்து இதை செய்யுது, இந்த இதை டிஸ்பிளே பண்ணுது, இந்த அனிமல் மேக் சவுண்ட். இதே இது கிளாஸ் பிக் எக்ஸ்டெண்ட் அனிமல். அப்ப பப்ளிக் வாய்ட் அனிமல் அதுல வந்து திருப்பி அது என்ன சவுண்ட் கொடுக்குதுன்னா த பிக் சே வி வி என்று கொடுக்குறோம். அதே மாதிரி இதுவும் வந்து கிளாஸ் டாக்கும் இப்படி ஒரு இதை கொடுக்குது. Now we can create pick and dog object and call the animal sound method on both of them. Okay, அத முதல் செய்ததை இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். இப்போ கிளாஸ் மெயின் இதுல வந்து பப்ளிக் ஸ்டேட் வாய்ட் மெயின், அதுல அனிமல் அந்த ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் அனிமல் கிளாஸ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம். கிரியேட் அனிமல் ஆப்ஜெக்ட். அப்ப அனிமல் மை பிக் வந்து கிரியேட் அ பிக் ஆப்ஜெக்ட். இப்போ இதுல வந்து ஆப்ஜெக்ட் என்ன அனிமல் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம் ரெஃபரன்ஸ் டு த பிக் ஆப்ஜெக்ட். அப்ப கிளாஸுக்கு ரெஃபரன்ஸ் பண்றோம். அப்ப இதுல வந்து அனிமல் மை பிக் நியூ பிக் இது ரெஃபரன்ஸ் அங்க வந்து பிக்க ரெஃபரன்ஸ் பண்ணுது. என்ன அதே மாதிரி அனிமல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இது டாக் அண்ட்
இதை பாயிண்ட் பண்ணுது. அப்ப இதுல வந்து மை அனிமல், அப்ப இதுல இருக்க மை அனிமல் டாட் அனிமல் சவுண்ட் அண்ட் டேக்ல எதை நாங்கள் இது பிக் பண்ணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டால அனிமல் சவுண்டை கால் பண்றோம். அப்ப இதை கால் பண்ணீங்கள இப்ப இதுக்கு இது வந்து நாங்கள் ஆப்ஜெக்ட் எதுக்கு கிரியேட் பண்ணாங்க, அனிமல் இதுக்கு நாங்க ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன, கிரியேட் அனிமல் ஆப்ஜெக்ட், இது கிரியேட் பிக் ஆப்ஜெக்ட். அப்ப இதுல அனிமல் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றபடியா இந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை நாங்க கிரியேட் பண்றபடியா இதுல இருந்து கால் பண்ற அனிமல் சவுண்ட் வந்து அப்ப இந்த அனிமல் மேக் சவுண்ட் அந்த இதை காட்டுது பிரிண்ட். ஆனா இதே இது வந்து மை பிக் அண்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணாங்க இதுக்கு ரெஃபரன்ஸ் டு தி பிக் கிளாஸுக்கு. அப்ப அந்த கிளாஸால கால் பண்ணீங்களா இதை இந்த ரன் டைம்ல அந்த இதுல வந்து இந்த மெத்தட்டை கால் பண்ண. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே நேம் தான். ஆனா நாங்க இதுக்கு ரெஃபரன்ஸ் பண்றவங்கள பொறுத்து அந்த இது வந்து த பிக் சே விவின்னு சொல்லிட்டு இது வந்து டோகுக்கு செய்யற வழியா டோக் ஓன்னு சொல்றது இந்த மை டோக்ன்றது. இப்ப இதைத்தான் அது சொல்லுது. இப்ப பாருங்க நான் வீக்கு for example think of a superclass called animal that has method called animal sound. Subclass of animal could be pig, cats, dog, birds and they also have their own implementation of an animal sound. The pig அப்ப இது வந்து இதான் பொலிமோரிசத்தின் ஜாவால இருக்கிற இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ். அடுத்த அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தோம்னா தியரியை போய் பார்த்துட்டு ஸ்ட்ரிங்ல வந்து இவ்வளவு மெத்தட்ஸ் இருக்கு. ஈக்குவல் மெத்தட் will compare the value of both reference but whereas equal operator will compare the reference itself, not a value at all. Compare method will compare the ASCII code of each character and it will return 0 when both strings are equal. If returns either positive or negative value, then both strings are not equal. Contain method will check whether the string has the given substring or complete string. The contain and the or method வந்து contain and இது வந்து contain methodல வந்து நாங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம்னா ஒரு வேர்டு என்னத்தையும் கம்பேர் பண்ண கொடுத்தோம்னா அது செக் whether the string has the given substring. அந்த நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரிங் வந்து இருக்கான்னு பார்க்க ட்ரிம் பண்றேன்டா trim the space from the beginning and the end string. அது ட்ரிம் பண்ணும். அந்த ஸ்பேஸ் இருந்தா ட்ரிம் பண்ணும். கரெக்ட் ஆட்டா ரிட்டர்ன் கரெக்ட் இன் த கிவன் இண்டெக்ஸ். சப்ஸ்ட்ரிங் என்றது begin index will return a string from the index. By string வந்து ஒரு இத்தனையாவது இதுல இருந்து நாங்கள் தேவைன்னு சொன்னா அதுல கொடுத்தோம்னா அதுல இருந்து string from given indexல இருந்து ரிட்டர்ன் பண்ணும் உங்களோட வேல்யூ அந்த string இதை. சப்ஸ்ட்ரிங் int begin index and end index. இதுல வந்து ட்ரெண்ட் தான். இப்ப இதுல வந்து இதுக்கு அங்கால எடுக்க சொல்லி கொடுத்தனாங்க will return string from given index. அந்த string எண்ட்ல இருந்து மூன்றாவது இண்டெக்ஸ்ல இருந்து நாங்கள் கேட்கிறோம்னா அதுல இருந்து ஃபுல்லா ரிட்டர்ன் பண்ணோம். ஆனா சப்ஸ்ட்ரிங் ரெண்டு இதையும் கொடுத்தோம்னா பிகின் அண்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸையும் கொடுத்தோம்னா it will return the string between begin index and end index. அதுல வந்து மைனஸ் அந்த end index up to and இல்லாம அதுக்கு முதல் இது வரையும் தரும். ரீப்ளேஸ் கரெக்டர் ஹோல் கரெக்டர் நியூ. இப்போ நீங்க ரீப்ளேஸ் இந்த இது இருக்கிற இதை மாத்து ரீப்ளேஸ் கரெக்டர் வித் கிவன் கரெக்டர். ஒரு கரெக்டரை நாங்கள் இந்த கரெக்டரை மாத்தணும்னு சொன்னா ஏஐ வந்து பிஆ மாத்தணும்டா அதை மாத்தி கொண்டு போவோம். நாங்கள் இதுல கொடுத்தோம்டா இதுல கரெக்ட் ஏன்னு கொடுத்து கரெக்டா பிஏன்னு கொடுத்தோம்டா அந்த ஏ இருக்கிற இடத்துல பிஏன்னு மாத்தி கொண்டோம். ரீப்ளேஸ் சொன்னா ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங்கே மாத்தணும். ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங் வித் கிவன் ஸ்ட்ரிங். replace all and replacing with the helper. இப்ப regex பாவிச்சு rejection நீங்க பாப்பீங்களா அதை பாவிச்சு நாங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸ்பிளிட் அண்டா ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்பிளிட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். abstract and பார்ப்போம். abstract and என்ன something not concrete. இப்போ
ஒரு கிளியர் இல்லாத ஒரு அப்டிராக்ட் ஒரு அப்டிராக்ட் ஃபார்மா இருக்கும். என்ன, திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் or guideline created for other concrete classes. அப்ப நாங்கள் அப்டிராக்ட் கொடுத்தோம்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்றவையில் வந்து அதை ஒரு கான்கிரீட் கிளாஸா எழுதணும். Abstractly என்ன செய்யணும், hiding without the implementation of method and showing the functionality to the user. அப்ப அதுல வந்து நீங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஒன்று எழுத மாட்டீங்க, ஆனா அதுல ஃபங்க்ஷனாலிட்டி அதுல ஒரு மெத்தட்டை சொல்லி இருப்போம், ஆனா அதை வந்து அதுக்கான இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க மாட்டோம், உங்களுக்கு அதை பற்றி எழுதி இருக்க மாட்டோம், ஆனா அதுக்கான டெஃபினிஷனை மட்டும் கொடுத்திருப்போம். வித்தவுட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மெத்தட் அண்ட் ஷோவிங் த ஃபங்க்ஷனாலிட்டி டு த யூசர். Abstract keyword can be used with method and class. Class abstract இருக்கலாம் அல்லது methods வந்து abstract இருக்கலாம். When we declare the method as an abstract, then we should not provide definition for the method. அப்ப நாங்க abstract கொடுத்தோம்னா அதுக்கான டெஃபினிஷன்ஸை வந்து நாங்க அதில் எழுத மாட்டோம், அதாவது கிளாஸ் அந்த மெத்தட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். Definition should be provided in the child class. அப்ப எது அதை அப்டிராக்ட் கிளாஸ் எது எக்ஸ்டெண்ட் இன்ஹெரிட் பண்ணுதோ அது வந்து இதை வந்து டெஃபினிஷனை எழுதணும். அப்ப டெஃபினிஷனை எழுதினா தான் அது வந்து கான்கிரீட் கிளாஸா மாறும். அது ஒரு 10 மெத்தட்ஸ் வந்து அப்டிராக்டா இருக்குது பேரண்ட் கிளாஸ்ல, இது ஒரு 4-5 எழுதி கான்கிரீட்டா எழுதி போட்டு அது மெட்டதில் அதுவும் அப்டிராக்டா வச்சிருந்தா அதுவும் அப்டிராக்ட் கிளாஸா தான் இருக்கும். அப்ப அதை இன்ஹெரிட் பண்றதுதான் மிச்சம் அந்த அப்டிராக்ட் மெத்தட்ஸை வந்து எழுதணும் அது கான்கிரீட் கிளாஸ் வர்றதுக்கு. When we declare the method as an abstract, then the class should be an abstract. அப்ப மெத்தட் அப்டிராக்டா இருந்துச்சுன்னா கிளாஸும் வந்து அப்டிராக்டா இருக்கும். Abstract class can have abstract methods and non-abstract methods. அப்ப ஒரு அப்டிராக்ட் கிளாஸ்ல வந்து abstract non-abstract methods இருக்கலாம். Abstract class can have constructor, but we cannot create an object for an abstract class. Still we can create a reference for it. அப்ப abstract classல வந்து constructor இருக்கு, ஆனா அதுக்கான object கிரியேட் பண்ண இயலாது, ஆனா ரெஃபரன்ஸை மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். Abstract method should not be private modifier. இல்ல private என்று போட்டீங்கன்னா அப்புறம் accessible இல்லாம வரும். அப்ப abstract method should not be a private modifier. Abstract method cannot be declared with final keyword. Abstract method final keyword and அதை நாங்கள் மாற்ற முடியாது. அப்ப abstract method வந்து cannot be declared with final keyword. Static method cannot be an abstract. And static வந்து திருப்பி ஓவர் ரைட் பண்ண முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். அதனால static method cannot be an abstract இருக்க முடியாது. Abstract method have to be overridden in the subclass. அப்ப என்னன்னா abstract class வந்து அந்த கிளாஸ் அந்த மெத்தட்ஸை வந்து நாங்கள் ஓவர் ரைட் பண்றோம். Abstraction is process of creating a method without implementation and forcing child to use same signature as mentioned in parent. In abstraction, all rules of overriding shall be applied to child's implemented method. Like in abstraction, all rules overriding shall be applied to child's implemented method. Like method return type cannot be changed. அப்ப அதுல ரிட்டர்ன் அப்ப void கொடுத்தா அதுல வந்து நாங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். அப்ப void இல்லை அதுல பேரண்ட் கிளாஸ்ல வந்து அப்டிராக்ட் கிளாஸ்ல வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரியே சைல்ட் கிளாஸ்லயும் இருக்கு மெத்தட்ல. இப்ப மெத்தட் ரிட்டர்ன் டைப் cannot be changed, மெத்தட் நேம் cannot be changed, list of argument cannot be changed, access modifier can be changed, but visibility cannot be reduced. இப்ப நீங்கள் பிரைவேட் ப்ரொடெக்டட் இருக்கிறத நீங்க வேற ஒரு இதுக்கு மாத்தலாம், ஆனா அதை பிரைவேட்டா மாத்த முடியாது, ஏன்னா விசிபிலிட்டியை குறைக்க முடியாது. இப்ப அதான் சொல்ல access modifier can be changed, but visibility cannot be reduced. For example, if parent class method's access modifier is public, then we cannot make it private or default or protected. பப்ளிக் என்றது விசிபிலிட்டி வந்து எல்லாருக்கும் விசிபிளா இருக்கு, அதை வந்து நாங்கள் பிரைவேட்டாவோ டிஃபால்ட்டாவோ ப்ரொடெக்டாவோ மாற்ற முடியாது. இன்கேஸ் இது வந்து இப்போ டிஃபால்ட்டா இருந்ததுன்னா நாங்கள் இதை பப்ளிக்கா மாற்றலாம் சைல்டு இதில் வந்து.
But if parent class method access modifier is protected, then we can make it public in child class. இதில் abstractனு பார்ப்போம். Data abstraction is the process of hiding certain details and showing only essential information to the user. Abstraction can be achieved with either abstract classes or interfaces, which you will. The abstract keyword is non-access modifier used for class method. Abstract keyword is non-access modifier used for class and methods. Abstract class is restricted. It's a restricted class that cannot be used to create object. To access it, it must be inherited from another class. Abstract method can only be used as in an abstract class. Abstract method can only be used in an abstract class, and it does not have body. The body is provided by the subclass. As I முதல் பார்த்தது. இதில் பார்த்தீங்கன்னா abstract class என்ற animal என்ற class abstract class டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து public abstract void animal sound என்றது ஒரு மெத்தட் வந்து இருக்கு. ஆனால் அதில் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் டெஃபினிஷன் மட்டும் இதில் கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு கிளாஸ் போட்டிருக்கோம். இது வந்து அப்டிராக்ட் கிளாஸ் இல்லை. இதில் வந்து அதான் அப்டிராக்ட் கிளாஸ் கேன் ஹேவ் abstract method and non-abstract method. அதில் இதில் வந்து non-abstract method அது டெஃபினிஷனோட இருக்கிற மெத்தட்டும் வந்து அதில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பப்ளிக் வாய்ட் ஸ்லீப் பண்ணுறது சிஸ்டம் அவுட் பிரிண்ட் சொல்லிட்டு. From the example above, it's not possible to create an object of the animal class. இது என்ன abstract classல நாங்கள் object create பண்ணிடலாம். To access the abstract class, it must be inherited from another class. Let's convert the animal class we used in polymorphism chapter to an abstract class. இப்போ பார்த்தீங்கன்னா abstract class animal மேட்டர். இதில் வந்து அப்டிராக்ட் மெத்தட் வந்து அனிமல் சவுண்ட் இருக்கு. அதுக்கு அப்டிராக்ட் மெத்தட் போட்ட வழியா அதில் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை. மற்றது நான் அப்டிராக்ட் மெத்தட் ஒன்று இருக்கு. அது வந்து சென்டர் சவுண்டுக்கு பிரிண்ட் பண்ணும். இதை வந்து கிளாஸ் பிக்ன்றது எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன செய்யணும்? அந்த எக்ஸ்டெண்ட் பண்ற கிளாஸ் வந்து whichever not implemented methods like இதுல வந்து என்ன இருக்கு, பப்ளிக் அப்டிராக்ட் void animal soundன்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாத மெத்தட். அதை வந்து ஓவர் ரைட் பண்ணணும். அதை வந்து ஃபுல் டெஃபினிஷன் உண்டு கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணாட்டி இதுவே அப்டிராக்ட் கிளாஸா போயிடும். அப்ப இதுல வந்து அப்ப அதற்கு அவையில் எழுதுறோம் அனிமல் சவுண்டுக்கு த சிஸ்டம் அவுட் பிரிண்ட். அதுல வந்து த பிக்ஸ் ஏபிவின்னு சொல்றோம். அது எக்ஸ்டெண்ட் பண்ற கிளாஸ் எனக்கு ஏற்ற மாதிரி அந்த மெத்தட்டை எழுதுது. அப்ப இந்த மெத்தட் இப்ப இதுல என்னத்தை செய்யறோம்னா, இந்த மெத்தட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ற கிளாஸ் கட்டாயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். ஆனா அந்த மெத்தட்டை வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதலாம். ஆனா அதோட சிக்னேச்சர் மாறாது, அதோட ரிட்டர்ன் டைப்பும் மாறாது. அப்புறம் இதுல வந்து இதை கால் பண்றோம்டா. இப்ப கிளாஸ் மெயின்ல வந்து my pick and object and கொடுக்க. இது எந்த இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்? இது வந்து கான்கிரீட் கிளாஸ்னுடைய இதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றோம். அப்ப இதுல வந்து my pick animal sound சொல்லிக்கல. இது வந்து இந்த சவுண்ட் எடுத்து இதை பிரிண்ட் பண்ணுது. ஸ்லீப் பண்ணிக்கல இது பேரண்ட் கிளாஸ்ல அப்டிராக்ட் கிளாஸ்ல இருக்கிற கான்கிரீட் மெத்தட் இந்த இதை போய் கால் பண்ணி இதை பிரிண்ட் பண்ணுது. இது ட்ரை யுவர் செல்ஃப்ல போறீங்கன்னா அதுதான் இது காட்டுது. மை பிக் டாட் அனிமல் சவுண்ட் இதுல இருக்கிற மெத்தட் இது தாண்டது. மை பிக் ஸ்லீப் பண்ணிக்கல இதுல இருக்கிற பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற அந்த அப்டிராக்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்டை கால் பண்ணி டிஸ்பிளே பண்ணுது. சென்ஸ் அடுத்த இன்டர்ஃபேஸ். Interface என்னன்னா is 100% abstract class is known as an interface. It's a skeleton. இதில் இருக்கிற அதிகமாக 100% வந்து ஒரு
எல்லாமே அப்டிராக்டா இருக்கும். ஆனா இதுல இன்னொன்று இருக்கு, இன்டர்ஃபேஸ் கேன் அக்செப்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் வேரியபிள்ஸ், அப்டிராக்ட் மெத்தட் அண்ட் டிஃபால்ட் மெத்தட். முந்தி டிஃபால்ட் மெத்தட்ன்றது இல்லை, ஆனா இப்போ அது வந்து டிஃபால்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அப்ப அந்த டிஃபால்ட் மெத்தட் வந்து அது அப்டிராக்டா இருக்கும் மட்டும் இல்லை, அது வந்து அதுல டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கும். அதை வந்து சைல்ட் கிளாஸ் திருப்பி ஓவர் ரைட் பண்ணலாம், எல்லாம் எழுத விடலாம். அது வந்து இப்ப இதுல இந்த 100% கொஞ்சம் வேல்யூ இல்லை. முந்தைய பழைய இதுல வந்து 100% இருந்தாலும் இப்ப வந்து அது மாத்திட்டாங்க. ஜாவா 8ல வந்து அது டிஃபால்ட் மெத்தட் வந்து அது வந்து அதுல டிஃபைன் பண்ணலாம். அப்ப அப்டிராக்ட் மெத்தட் அண்ட் டிஃபால்ட் மெத்தட்ஸ். அப்ப அப்டிராக்ட் மெத்தட்ஸ் வந்து அது முந்தைய 100% சொல்றாங்க. Interface will not be having any default class as parent. இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ நார்மலா ஒரு கிளாஸை வந்து அதோட பேரண்ட்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸா இருக்கும். அந்த ஹைரார்ச்சிக்கல் வந்து ஆல்வேஸ் வந்து ஆப்ஜெக்ட். ஆனா இன்டர்ஃபேஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் என்ற ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் சொல்ல டிஃபால்ட் கிளாஸ் as a parent. அதுக்கு டிஃபால்ட் கிளாஸ் ஒன்றும் இல்லை. இன்டர்ஃபேஸ் will not accept constructor. அப்ப இன்டர்ஃபேஸ்ல வந்து constructor இருக்காது. We cannot be able to create an object. Interface constructor இல்லாட்டியே object வந்து create பண்ண முடியாது. But we can create a reference for an interface. ஆனா reference மட்டும் create பண்ணலாம். Default method in interface will not force us to implement in child class. Default method and போட்டிங்கன்னா அதை நாங்கள் implement பண்ணணும் மட்டும் இல்லை, விரும்பினா செய்யலாம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் பாசிபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்டர்ஃபேஸ். அப்ப ஜாவால நார்மலா பார்த்தா என்ன சொன்னாங்க, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பாசிபிள் இல்லை. ஆனா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றது. ஆனா இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நாங்க மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை பாவிக்கலாம். அது எப்படி பாவிக்கலாம்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் சொல்லி. இன்டர்ஃபேஸ் ஷுட் ஆல்வேஸ் பி பப்ளிக் மோடிஃபையர். அது வந்து இன்டர்ஃபேஸ் வந்து பப்ளிக் மோடிஃபையரா இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா another way to abstraction in Java is with interfaces. An interface is a completely abstract class that is used to group related methods with empty bodies. இப்போ இன்டர்ஃபேஸ் அனிமல், இப்போ இதை இன்டர்ஃபேஸாக யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு கிளாஸ் ஒரு இன்டர்ஃபேஸ் கிளாஸ் ஒன்று வேண்டாம். பப்ளிக் வாய்ட் அனிமல் சவுண்ட். அப்போ இதுலேயும் வந்து இதுக்கும் வந்து நோ பாடி இல்லை. பப்ளிக் வாய்ட் ரன்ன்றதுக்கும் அந்த மெத்தடுக்கு வந்து பாடி இல்லை. To access the interface methods, the interface must be implemented by another class with the implement keyword instead of extends. The body of interface method is provided by the implement class. The interface animal என்ற இதை வந்து பிக் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுது. அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா அந்த இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் நாங்கள் திருப்பி எழுதுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அப்போ கிளாஸ் பிக் இம்ப்ளிமெண்ட் அனிமல்ஸ், அப்போ பப்ளிக் வாய்ட் அனிமல் சவுண்ட் என்ற மெத்தட்டை அது தனக்கு ஏற்ற மாதிரி எழுதுது. அது மாதிரி இதுவும் ஸ்லீப் பண்ற மெத்தட்டை தனக்கு ஏற்ற மாதிரி அந்த பிக் எழுதுது. இப்போ இதை வந்து நாங்கள் என்னத்துக்கு ஒரு பிக் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அனிமல் சவுண்ட் மை ஸ்லீப் எழுதாண்டா அந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த பிக்ல இருக்கிற இந்த மெத்தட்ஸை கால் பண்ணி ரன் பண்ணுது. இதுல like abstract class, interface cannot be used to create objects. In the example above, it is not possible to create an animal object in the my main class. Interface method do not have body. The body is provided by the implement class. On implementation of an interface, you must override all of its method. நம்ம இதுல இருக்க டிஃபைன் பண்ண மெத்தட்ஸ் எல்லாம் நாங்கள் எங்களுக்கு இந்த அடுத்த அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ற கிளாஸ் வந்து இதுல பிக் கிளாஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணுது, அதை டிஃபைன் பண்ணுது தனக்கேற்ற மாதிரி. இன்டர்ஃபேஸ் மெத்தட்ஸ் ஆர் பை டிஃபால்ட் abstract and public. Interface attributes are by default public, static and final. An interface cannot contain constructor as it cannot be used to create objects. Why and when to use interface? To achieve security, hide certain details and only show the important details of an object.
Java does not support multiple inheritance. A class can only inherit from one superclass. However, it can be achieved with the interfaces. Multiple interfaces use பண்ணலாம். Because the class can implement multiple interfaces. To implement multiple interfaces, separate them with a comma. See example below. இதுல வந்து அப்படி ரெண்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன்றது ரெண்டு கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் டெமோ கிளாஸ் வந்து இப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். இன்டர்ஃபேஸ் வந்து இதுல ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல பப்ளிக் வாய்ட் மை மெத்தட்ன்ற ஒரு மெத்தட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நாட் டிஃபைன் பட் இஸ் டிக்ளேர் தேர். ஸோ அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் செகண்ட்லேயும் வந்து பப்ளிக் மை அதர் மெத்தட்ன்ற ஒரு இந்த மெத்தட்டை டிக்ளேர் பண்ணி. அப்ப இந்த டெமோ கிளாஸ் வந்து இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸையும் இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்தது. அப்ப அது என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன செய்யணும், இந்த ரெண்டு மெத்தட்டையும் இது டிஃபைன் பண்ணணும். அப்ப பப்ளிக் வைட் மை மெத்தட் இப்ப சேம் சிக்னேச்சரை தான் யூஸ் பண்ணலாம், சேம் ரிட்டர்ன் டைப் எல்லாமே அதே இருக்குது. அதில் இருக்கிற கான்டென்ட் மட்டும், அதாவது என்னத்தை நாங்கள் தானே கேட்ட மாதிரி அது அந்த சைல்ட் கிளாஸ் எழுதுது. சிஸ்டம் அவுட் பிரிண்ட் சம் டெக்ஸ்ட் டெமோ கிளாஸ்ல அது நீங்க என்ன எழுத போறீங்களா அது அதுக்கேற்ற மாதிரி எழுதுது. அப்புறம் அதே மாதிரி அதர் மெத்தட்டும் சிஸ்டம் அவுட் சம் அதர் டெக்ஸ்ட் அதில் எழுதுது. இப்போ இதுல வந்து கிளாஸ் மெயின்ல வந்து இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம், இந்த மெத்தட்ஸை கால் பண்ண போறோம்டா ஸ்டார்டிங் மெயின்ல போய் டெமோ கிளாஸ்ல ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்டால ரெண்டு மெத்தட்டையும் கால் பண்றோம். அதை பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் இப்படி டிஸ்பிளே பண்ணணும். Final keyword use பண்ணோம்னா என்ன, final keyword can be declared with variables, methods and class. When we declare variable as final, then we have to define the variable and that value will not be changed anywhere in the program. When we declare method as final, then we cannot overload that method, but we cannot override. We can overload the method, but we cannot override the method. Final and keyword use பண்ண வேண்டாம், மெத்தடை வந்து ஓவர்லோட் பண்ணலாம். அந்த நேம் இந்த பேராமீட்டர்ஸ் மாற்றி அந்த இதை அந்த மெத்தடை மாற்றலாம். ஆனா அதே சிக்னேச்சரை திருப்பி மாற்ற முடியாது. not override that method. When we declare a class as a final, then we cannot extend to child class. அப்ப ஃபைனல் கிளாஸ் வந்து அந்த கிரியேட் பண்ணீங்கன்னா அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல என்னத்தை கீ பாயிண்ட்ஸ் பார்க்கணும்னா, கிரியேட் an abstract class when you are providing guidelines for a concrete class. அப்போ நாங்கள் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை கிரியேட் பண்ணோம்னா அது ஒரு கைட்லைன்ஸை வச்சுக்கொண்டு சைல்ட் கிளாஸ் வந்து ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி தானே. அது நீங்கள் இப்படி இந்த இதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் சைல்ட் கிளாஸ் உருவாக்கணும்ன்றதை நாங்கள் ஒரு கைட்லைன்ஸாக கொடுக்குறோம். Abstract class creation is not at all related to whether you want to provide the implementation of any method or not. A class creation is not at all related to whether you want to provide the implementation of any method or not. Add only those properties and behavior to the abstract class. Add only those properties and behavior to the abstract class without which you concrete class will lose its existence. Property and behavior to the abstract class வந்து அது இல்லாட்டி அந்த concrete class வந்து அந்த existent இருக்கும். For example, the vehicle cannot exist without an engine. இப்போ vehicle என்ற ஒரு கிளாஸ் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னா இந்த engine வந்து அதுல முக்கியமான இதா இருக்கும். Create interfaces that provide additional behavior to your concrete class. When we share these interfaces to the external system, then it becomes a contract. When we share these interfaces to the external system, then it becomes a contract. That is why we say that the interfaces are behavioral contracts of the concrete classes. concrete class வந்து அதுல ஏற்கனவே எல்லாம் இருக்கும். ஆனா இதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா அது ஒரு அடிஷனல் பிஹேவியர் நாங்க அதுக்கு ஆட் பண்ற மாதிரி.
these behaviors should not be mandatory for your class. என்ன ஒரு 2-3 வருஷத்துல முடிய போகுது. திரும்ப அதே இணைப்பை பாய்ச்சி வாங்க. Okay. These behaviors should not be mandatory for your class. But இந்த இது வந்து கட்டாயம் இல்லை. ஆனா அதை யூஸ் பண்றதால நீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிஹேவியர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்ஷன்ஸ் அதுகள் வந்து உங்களுக்கு அதுல பெற்றுக்கொள்ளலாம். These behaviors should add more capability to your class. For example, car will be car even it cannot be move. But car and class வந்து முதல்ல டிஃபைன் பண்ணிருந்தா அது கார் தான். ஆனா அது மூவ் பண்ண இல்லன்றது வந்து அதுல எக்ஸ்ட்ரா activities. Ask the question that whenever a concrete class will implement your interface, will it require all behaviors mentioned in your interface or only few? Reflect and your interface in multiple interfaces. அப்போ இன்டர்ஃபேஸஸ் தான் சின்ன விடாச்சு அது உங்களுக்கு தேவையான மட்டும் நீங்கள் உங்களோட சைல்ட் கிளாஸில் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸில் நீங்கள் செய்யலாம். until the answer to the above questions, yes. Abstract and interface ரெண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ கிளாஸ் ஏ எக்ஸ்டெண்ட் பண்ணது கிளாஸ் பிஏ. அப்போ இன்டர்ஃபேஸ் ஏ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது கிளாஸ் ஏ வந்து இன்டர்ஃபேஸ் ஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இதில் கிளாஸ் ஏ வந்து கிளாஸ் பி எக்ஸ்டெண்ட் பண்ணது. இன்டர்ஃபேஸ் ஏ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இன்டர்ஃபேஸ் பிஏ. அது வந்து ஒரு 3-4 நிமிஷம் வைக்கிற இடவேளை கொடுத்து தொடங்குவாமனே. ரமணன், நீங்கள் மீட்டில் இருக்கீங்களா? நான் பேசுகிறது கேட்குதா எல்லாருக்கும்? இப்போ கேட்குதா? கேட்குது. சரி, ஒரு 3-4 நிமிஷம் இது கொடுத்துட்டு தொடங்குவோமே. என்ன மாதிரி இல்லை இருக்கும், தலை சுத்துதா? இல்லை, இப்போ வேலை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன் எல்லாரும். கதைங்க எல்லாரும் கதைங்க ட்ரை பண்ணி பார்த்தா தான் முதல் கொஞ்சம் முழங்கும். நீங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கல் இதுகள் நீங்க செய்வீங்கன்னா அப்புறம் நாங்கள் ப்ராக்டிக்கலா கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க இதுலயே அப்படி நீங்க இன்ஸ்டால் பண்ணாட்டியும் இதுலயே இருக்கு. அந்த W3 ஸ்கூல்ல போய் நீங்க போய் அதுல எழுதி பார்க்கலாம். அதுல உங்களுக்கு W3 ஸ்கூல்ல உள்ளதே போதுமானது எழுதுறதுக்கு. அதால ஏற்கனவே ஜாவா எடுத்தவைக்கு இது ஓரளவு சுகமாக இருக்கும் விளங்குறது. ஆனால் ஜாவா எடுக்காட்டி தலை சுத்திரமாக இருக்குமே நினைக்கிறேன். எங்களுக்கும் அது தான் இருந்தது தொடக்கத்தில். முதல் தரம் ஜாவா எடுக்கல அதில் தியரி கொஞ்சம் பார்க்கணும். அப்புறம் நீங்கள் இதில் பார்த்தா தான் விளங்கும் உங்களுக்கு. இதில் W3 ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கல தான் இல்லாட்டி நாங்கள் அந்த ஒரு ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு போனால் கொஞ்சம் விளங்கு. அப்போ அதால் இதாக இருக்கும். ஆனால் உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் இதில் முக்கியமாக. நீங்கள் படிச்சுட்டு வந்து கேள்வி கேட்டால் தான் இப்போ உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு இலகுவாக இருக்குது. இப்போ எல்லாமே தலை சுற்றுற மாதிரி தான் இருக்கும்.
இப்போ இதில் ரெக்கார்ட் பண்ணுறது தானே, யூடியூப்பில் போடுறது தானே, நீங்கள் வந்து நேரமுள்ள நேரம் ஒருக்கா WG3 ஸ்கூலில் போய் பார்த்துட்டு இப்போ இந்த அதில் என்ன உங்களுக்கு விலங்குகள்னு வந்து சொன்னீங்கன்னா இப்போ இந்த அதுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்து போட்டு அந்த கேள்வி பதில்களை நாங்கள் செய்யலாம். இது சும்மா மேலோட்டமாக உங்களுக்கு ஜாவாண்டா என்னென்ற ஒரு ஐடியாவுக்கு இதாண்டி கொண்டு போகிறோமே வழியா, நான் உங்கள்கிட்ட கையிலான் கூடுதலாக இருக்குது. நீங்கள் படிக்கிறது எல்லாமே படித்து போட்டு வந்துட்டீங்களோண்டா இப்போ இந்த கேள்வி இன்னும் ஒரு வாய்ப்பை வைக்கலாம். கேள்வி பதிலண்டு அதில் என்னென்ன உங்களுக்கு விலங்கையில் அதுகளை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு போகலாம். சரிதான். என்ன சும்மா சொல்லிக்கொண்டு போய்க்கல விளங்குமான்றது தெரியல. லெவல்லாம் டிசைட் பண்ணணும். எங்களுக்கு விளங்கலைன்னா அந்த முதல் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை அன்றைக்கு இன்ஸ்டால் பண்ண சொன்னா இன்ஸ்டால் பண்ணீங்களா எல்லாரும்? ரெண்டு பேர் பண்ணிருக்கிறேன். அப்போ இந்த 2 பேரும் தானே இப்போ உடனே வெயில் எடுக்க போறாக்கா. 3 பேர். கஷ்டம்தான் இந்த ப்ரோக்ராமிங் வந்து உடனே எடுத்த உடனே சுகமண்டு இல்லை. நாங்களும் நிறைய கஷ்டப்பட்டுத்தான் நாங்கள். ஒரு கேள்வி சொல்லுங்க. நீங்க கை வைத்தது இல்லை, நேரடியாக கேள்வி கேட்கலாம். இன்ஸ்டால் பண்ணி நான் ட்ரை பண்ணிடலாம். லாஸ்ட் கிளாஸ் நான் வரையில நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே. டச்சில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு WG3 ஸ்கூலே காணும். அதில் போய் இருந்து பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி எழுதலாம். பேக்கேஜஸ் அது 2 வரைக்கும் அது ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் சும்மா ஒரு கிளாஸை நீங்கள் ரன் பண்ணுறேன்டா அதில் எல்லாம் டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் அதை போய் ரன் பண்ணலாம். இப்போ நான் முதல் காட்டின மாதிரி அந்த முதல் ஒன்று காட்டினேன். கடைசி உங்களுக்கு எதுக்கு நேரம் இல்லாட்டிலும் பரவாயில்ல, இந்த WG3 ஸ்கூலில் போயிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு வாங்க. அது இனி உங்களுக்கு இந்த ஆட்டோமேஷன் போய்க்கல இதில் உள்ள 100 விதம் பாய்ப்பீங்கள்ண்டு இல்லை, இதில் உள்ள எல்லாம் பாய்ப்பீங்கண்டு இல்லை. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் சிலதுகளை பாய்க்க வேண்டியிருக்கும். இல்லாட்டி நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆட்டோமேஷன் டீமில் போய் சேர்றீங்க, ஏற்கனவே எழுதி வச்சிருக்கணும். இப்போ நீங்கள் வந்து அதை மூடிவ் பண்ண போகிறீங்க, அதை கண்டினியூ பண்ண போகிறீங்கண்டா அவன் எழுதினா உங்களுக்கு விளங்கணும். அவன் எப்படியும் எழுதியிருப்பான், அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பான், அப்ஸ்ட்ராக்டை பாவிச்சிருப்பான், எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பான், எப்படியும் எழுதியிருப்பான். அப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் விளங்கினா தான் உங்களுக்கு வந்து இலகுவாக இருக்க முடிவு பண்ணவும் அதை நீங்கள் தொடரவும். இப்போ நீங்கள் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வச்சு எழுதுவீங்க, பிரச்சனையில் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். ஆனால் கூடுதலாக இப்போ ஒரு டீமில் வந்து ஒரு ஆள் தான் வேலை உண்டு. பல தரப்பட்ட அறிவு உள்ளவை வந்து வேலை வினம், ஒவ்வொருவரும் தங்களை திறமையில் அதில் காட்டுவினம். அப்போ நீங்கள் அதை கண்டினியூ பண்ண சொல்லிக்கல உங்களுக்கு இதுகள் விளங்கினா தான் நீங்கள் செய்வீங்க, இல்லாட்டில் கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு எது இதுன்றது இல்லையோ இந்த WG3 ஸ்கூல்லே போயிட்டாது இந்த இதில் உள்ள இதுகளை படிச்சுட்டு வந்தீங்களாண்டாலே இது விளங்கினாலே உங்களுக்கு ஓரளவு போதும், சமாளிச்சிடுவீங்க. இதை மிஞ்சி ஆகல் நிறைய எல்லாம் இதை நோன்மெண்ட் இல்லை. அப்படி விளங்காத வந்து நீங்கள் இப்போ இந்த வகுப்பில் கேட்கலாம். அதுக்கு ஒரு நாளை தண்டி போட்டு அந்த இதில் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம். இதில் எக்ஸாம்பிளும் போட்டிருக்காங்க, அதே சும்மா இருக்குல்ல, ஜாவா எக்ஸாம்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இதை மேலே கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளாக செய்தீங்கன்னால கொஞ்சம் ஐடியாக்கள் வரும். பிற கொஞ்சம் கூட தேவை. ஆனால் இந்த எக்ஸாம்பிள் சும்மா ஒன்று உதாரணத்துக்கு கொண்டு பார்ப்போம். ஒரு கால் இவைகளுக்கு இப்போ இதில் எத்தனை பேர் ஜாவா புதுசு, எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஜாவா இதுதான் பார்க்குறீங்க? இப்போ தான் ஜாவாண்ட என்ன இதண்டே பார்க்குறேன். எத்தனை ஒரு ஆள் கௌசிகே புதுசு, கௌசிகா இப்போ தானே எல்லாமே புதுசாக பார்க்குறேன். எல்லாரும் ஜாவா தெரியுமா? எல்லாரும் படிச்சிருப்போம் தானே. இல்லை இதில் நிறைய பேருங்க அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு இல்லாமல் வேறு ஃபீல்ட்லேருந்து வந்தவே இருக்கிறவங்க. அப்படியே ஜாவா படிச்சிருக்க சந்தர்ப்பமே இருக்கா அதெல்லாம் கேட்டேன். இல்லை இப்போ சும்மா இதுலேயே படிப்பிக்கிறாங்களே இப்போ ஹை ஸ்கூல்லேயே. ஓ இல்லை இப்போ இவையெல்லாம் கிராஜுவேட் பண்ணிவிட்டு அங்கே ஊர்களில் பண்ணி அப்படி தண்டிட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு மிச்சம் எல்லாருக்குமே ஜாவா தெரியுமா? நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு மிச்சமாக இருக்கு. ஆமாம், நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே செய்வேன். எங்களை மாதிரி தான். ஸோ கேன் ஃபாலோ. எல்லாரும் கிட்டத்தட்ட அதே பிரச்சனை. அப்போ மிச்சம் எல்லாருக்கும் இப்போ ஒரு ஆளை தவிர மிச்சம் எல்லாரும் ஜாவா ஏதோ ஒரு கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் படிச்சிருக்கீங்க, அப்படி தானே? அதிகமாக இப்போ எல்லாரும் படிப்பிக்கிறாங்க. நல்ல விஷயம். அப்படின்னா பரவாயில்லை.
அதெல்லாம் பெருசா இருக்கும், பிளாங்கு கூட கையில இருக்கும். அது என்ன ரெண்டு காரணமா இருக்கலாம். இல்லாட்டி நான் படிக்கிற போரிங்காக இருந்திருக்கும். இருக்கலாம். சரி பார்ப்போம். சரி நீங்க இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இன்னைக்கு இது வந்து இங்க எக்ஸாம்பிள் போட்டிருந்தேன். எக்ஸாம்பிள் போட்டாங்க இல்லை, எக்ஸசைஸ். ஓகே, எக்ஸசைஸ் பார்ப்போம். இப்ப இது வந்து இப்ப இதுக்கு நீங்க யாராவது சொல்லுங்க, இதுல என்ன வர மாட்டேன். இப்ப இதுல கேக்குறா இன்சர்ட் த மிஸ்ஸிங் பார்ட் ஆஃப் த கோட் பிலோ டு அவுட்புட் ஹலோ வேர்ல்ட். இப்ப இதுக்கு என்ன வரும்? சும்மா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். யா, இப்ப இதுல வந்து நீங்க சிஸ்டம் அவுட் headline and கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். அப்போ அது கரெக்ட்னு சொல்லுது. அப்படி நீங்க ஒவ்வொன்றா நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற இதுகள்லாம் பேசிக் தான். இப்போ இதுகள் கொஞ்சம் தெரிஞ்சுங்கன்னா தான் அப்புறம் அங்கால படிக்கல ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க இதுல எல்லாம் படிச்சாக்கலன்னுடைய உங்களுக்கு ஓரளவு தெரியும். இப்போ இதுல வந்து காமன் ஜாவா ரிட்டன் வித் ஸ்பெசிஃபிக். அப்ப இதுல சிங்கிள் லைன் கமெண்ட் என்ன கொடுப்பீங்க? டபுள் ஸ்லாஷ் கொடுப்பீங்க. இதுல மல்டி லெவல் கமெண்ட் 4-5 லைன் இருந்தா அது அவ்வளோத்தையும் நீங்க கமெண்ட் கொடுக்க போறீங்கன்னா என்ன செய்வீங்க? இப்போ ஸ்லாஷ் பண்ணிட்டு ஸ்டார் கொடுத்துட்டு ஸ்டார் 4 கொடுப்பீங்க. அப்ப இதை சப்மிட் பண்ணீங்கன்னா அது என்னன்னு சொல்லும். அடுத்தது கிரியேட் அண்ட் வேரியபிள் நேம் கார் நேம் சேம் டு வேலிடேட். அப்ப நீங்க ஒரு வேரியபிள் நேம் கார் நேம் என்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றீங்க. அதுக்கு போல்வோன்ற பேரை கொடுக்குறீங்கன்னா என்ன டைப் ஆஃப் வேரியபிள் இதுல வேற போகுது, அதுல என்ன எழுத போறீங்க சொல்லுங்க. அப்ப இதுல நீங்க ஆன்சர் தெரியாட்டியும் ஷோ ஆன்சர் அதுல காட்டும். ஆனா அதை நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியோசனம் இல்லை. ஆனா நீங்க எழுதி பார்க்கணும். அதே மாதிரி தான் ஒன் டைம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது பார்த்துட்டோமா? ஓகே. அப்ப இதுல கிரியேட் நேம் மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 120 என்று கொடுக்குறாங்க ஒரு வேரியபிள்ல கூட. அதுல என்ன வரும்? சொல்லல ஒரு தரம். ஓகே. இதுகள் தெரியுமாட்டா தேவையில்லை. நான் தெரியாதவங்களும் ட்ரை பண்ணுங்க. இதுல டிஸ்பிளே the sum of 5 plus 10 using 2 variables x and y. அப்ப இதுல வந்து அப்ப என்னென்ன ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போறீங்க. ஏன்னா ஒரு வேரியபிள் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இன்னொரு வேரியபிள் இதே மாதிரி தான் வரப்போகுது. என்ன இன்ட் y ஈக்குவல் 10 மாதிரி. அப்ப இன்னொரு நம்பர் இருந்தபடியா இன்னொரு இன்ட் யூஸ் பண்றோம். இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 கொடுப்போம். டிஸ்பிளே த ரிசல்ட்ஸ். அப்ப இதுல என்ன கொடுக்க போறோம்? கிரியேட் அ வேரியபிள் கோட் z. அப்ப அதே மாதிரி இப்ப இந்த இது ரெண்டையும் கூட்டி வரத இன்னொரு வேரியபிள்ல கொடுக்க போறோம்னா ஒரு இன்ட் z ஒன்றை கிரியேட் பண்ணிப்பட்டு அதை டிஸ்பிளே பண்ண போறோம் z சொல்லி. அடுத்தது கொமா செப்பரேட்டட் லிஸ்ட். இப்ப இது 3 வேரியபிள்ஸ் வந்து நாங்க கொமா செப்பரேட் பண்ணி டிக்ளேர் பண்ணலாம். அப்ப இதுல வந்து நீங்க இன்டென்ட் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே டேட்டா டைப். அப்ப எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கமா கொடுத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு போறீங்க. add the correct data types for the following variables. இதுல என்னென்ன இது வரும்? இல்ல
இல்லை சொல்லிட்டு போங்க மாறா என்ன டேட்டா டேப்ஸ் வருமானு சொல்லி மை நம்பருக்கு என்ன விடுப்பீங்க அதுலயே ஹலோ int அதுக்கு அடுத்தது float அதுக்கு அடுத்தது string or char char ஓகே கரெக்ட் ஓகே மற்றது boolean உங்கள்கிட்ட ஃபைனல் ஸ்ட்ரிங் வரப்போகுது என்ன ஏதாவது அடுத்தது எப்படி நீங்க செய்து பாருங்க இதுகளில் செய்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மேல படிக்கல உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சோடனே இதெல்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு நீங்க செய்திருவீங்க மற்றது இதுல இப்ப இவங்களுடைய இதுல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இது ஜாவா ஸ்டார்ட் போய் இன்ஸ்டால் பண்ணி பாருங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்றத உங்களுக்கு கொஞ்சம் செலினியை முதல் படிக்கலாம் உங்களுக்கு ஐடியா உண்டு எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்றது செலினியம் படிக்க ஈஸியா இருக்கும் வேற நீ செலினியம் படிக்க போறேன்னா அது W3 ஸ்கூல்ல சும்மா ஜாவா இதெல்லாம் ரன் பண்ணி பார்க்கலாம் ஆனால் செலினிய முதலுக்கு கட்டாயம் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணினா தான் நல்லது அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கேட்கலாம் நீங்க கேட்கலாம் கேள்வியா என்ன தியரியில ஃபுல்லா பார்த்தோன்னு போய்கள எல்லாம் என்னிடையே சும்மா தனியா கேட்டா சொல்ல மாட்டேன் மறந்துடுவோம் அப்ப அது கொஞ்சம் இதாதான் இருக்கு எல்லாருக்கும் சரி வாங்க சொல்றத பார்ப்போம் ஜாவா சின்டாக்ஸ் வந்து in the previous chapter we created Java file main Java and we used the following code to print the hello world screen. Every line of code that runs in Java must be inside a class. அப்ப நாங்க ஒரு கிளாஸ் கண்டாதான் அதுல இருக்கிற மட்டும்தான் ரன் பண்ணப்படும் Java. In our example we named the class main. A class should always start with the upper case first letter. அப்ப இதுல வந்து கிளாஸ் ஃபைல் கிளாஸோட டிக்ளேர் பண்றீங்கன்னா அது நேம் வந்து அப்பர் லெட்டரா இருக்கணும் அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன் இப்ப ஜாவால வந்து அது ஸ்டாண்டர்ட் பண்ண பண்றோம் ஸ்டாண்டர்ட் கெமல் கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க இப்ப நீங்கள் இப்ப இன்னொரு ராயல் பேங்க் ஆஃப் கனடா ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணீங்கன்னா கெமல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஆர் அண்ட் வேர்டிங்கன்னா அது கேபிட்டல் ஆயிருக்கும் ரோயல் என்ற ஆர் கேபிட்டல் ஆக்கலாம் அப்புறம் பேங்க் என்ற பி கேபிட்டல் எடுக்கலாம் அடுத்து சி கனடான்றது கேபிட்டல் எடுக்கலாம் Java is a case sensitive. My class and my class has different meaning. The name of the Java file must match the class name. When saving the file, save it using the class name and add.java to the end of the file name. To run the exam logo on your computer, make sure that Java is properly installed. Go to the Get Started chapter 4. Install another video. அடுத்தது மெயின் மெத்தட் the main method is required and you will see it every Java program. Any code inside the main method will execute it. Don't worry about the keyword before and after. For now, just remember that every Java program has class name which must match the file name, and that every program must contain main method. இப்போ மெயின் மெத்தட்ல இருந்து தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும் ஒரு கிளாஸ்ல நீங்க டிஃபைன் எழுதி போட்டு நீங்கள் எல்லா கோலிங் வந்து மெயின் மெத்தட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்போ ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றீங்களா அதுல இருந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றீங்களாண்டாலும் அது அந்த மெயின் மெத்தட்ல இருந்து தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது The curly braces marks the beginning and the end of the block code. System is a built-in Java class that contains useful members such as out, which is short for output. The println method, short for the print line, is used to print a value to the screen.
சிஸ்டம்ன்றதுலாம் பில்டிங் கிளாஸஸ். அப்போ அதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணுறது நாங்கள் தட்டுறோம். Don't worry too much about system outprint millen. Just know that you need them together to print stuff to the screen. You should also know that each code statement must end with a semicolon. Print line method that to output value or print text Java by the அந்த பிரிண்ட் பண்ணோம்னா இந்த இதை நீங்கள் கால் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டெக்ஸ்டையோ அல்லது வேரியபிளையோ இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ இதில் போனீங்கன்னா என்ன ஹலோ சிஸ்டம். இப்போ நீங்கள் இதில் ஒரு வேரியபிளை int x equal to 5 நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இதில் போய் இது எப்படி காப்பி பண்ணலாம் சிஸ்டம். நீங்க எக்ஸ் அண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண இதில் கால் பண்ணிக்கிறேன். அந்த அது இது கிரியேட் பண்ணல தானே. நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் x cannot be referenced from system output line 30 context. இதை கொண்டு இதில் போட்டீங்கன்னா அதை நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் வரும். இதில் பிரிண்ட் பண்ணது. இதில் வந்து பிரிண்ட் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன்டா டபுள் கொட்டேஷன் மார்க்கில் நீங்கள் கொடுக்குறீங்க. அதே இது வந்து ஒரு வேரியபிளை கால் பண்ணுறா நீங்கள் நேராக கால் பண்ணலாம். இப்போ இதில் அதை தான் திருப்பி காட்டுறான் இப்போ எப்படி கால் பண்ணப்படுதுன்னு சொல்லி. When you are working with text, it must be wrapped inside the double quotation marks. If you forget the double quotes, an error occurs. இப்போ இதில் வந்து இது எரர் பண்ண வேணும்னா இது வந்து நீங்கள் டபுள் கொட்டேஷன் மார்க்கில் கூட காட்டி அது அது இன்னும் அதை ஸ்டிங்காக அது திங்க் பண்ணாது. இப்போ அது என்னன்றது அது குழப்பமாக இருக்கும். என்ற அது ஒரு வேரியபிளாகவும் இல்லை. அப்போ எக்ஸ்பெக்டட் சொல்லுது சிஸ்டம் அவுட் பண்ணி திஸ் எரரை த்ரோ பண்ணுது. There is also print method which similar to println. The only difference that does not insert a new line. இதில் பிரிண்ட் எல்என்ன்றது ஒரு லைனை பிரிண்ட் லைன்ன்றது தான் அந்த பிரிண்ட் எல்என்ன்றது அப்படியே ஒன்றா கொடுத்துருக்காங்க. தனியாக பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஒரே லைன்லேயே பிரிண்ட் பண்ணிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதாக லைனில் பிரிண்ட் பண்ணாது. அப்போ இதில் வந்து ஹலோ வேர்ல்ட் ஐ வில் பிரிண்ட் ஆன் த சேம் லைன்ன்றது இது ரெண்டும் ஒரே லைன்லேயே இது வந்து ரெண்டு லைனில் கொடுக்கணும்னா இதில் என்ன கொடுப்பீங்க இல்லைன்னா ஆட் பண்ணி விடுவீங்க. ஹலோ ஒரு தரம் சத்தத்தை காணையில ஓகே இருக்கா இல்லாட்டி வேற என்ன கொஞ்சம் டீப்பா பாக்குறதா இல்ல இப்படி போறது ஓகே இருக்கா? எல்லாரும் பேசினா தான் தெரியுமே. உங்க எல்லாமே இல்லை. நீ உங்களை கேள்வி கேட்டால் தான் நாங்கள் இது கண்டுபிடிப்போம். கேட்டு தான் இல்லாட்டில் நீங்களா சொன்னா தான் தெரியும். இப்படி போறது ஓகேன்னா கொஞ்சம் சொல்லிங்க. அப்படி பற்றி போகலாம். இல்லாட்டி தியரி பார்க்க போறீங்கன்னா தியரி பார்க்கலாம். இல்லாட்டி எக்ஸாம்பிளோட நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி தன்றது நல்லா இருக்கு. தியரியை காட்டி போட்டு இப்போ இந்த எக்ஸாம்பிளை காட்டிக்கல அதுக்கு அந்த அப்போ இப்படி கொஞ்சம் தூரத்துக்கு கொண்டு போறேன்னு அப்படி என்ன போகிறது என்ன இதுகளெல்லாம் முதலே சொன்னது தானே. நான் வேலைக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் காட்டி கொண்டு போறேன். எல்லாம் ஜாவா தெரியுமென்று சொல்லிட்டீங்க. இப்போ இந்த கேள்வி கேட்கலாம் தெரியுமா?
அங்கே போக இன்னும் நிறைய இருக்குது. இப்போட சொல்லலாம் ஜாவா படித்ததுண்டாட்டி நீங்கள் சொல்ல கேள்வி கேட்கலாம் வேண்டாம். அங்கே போக இதை வச்சு தான் நிறைய இருக்கும். இப்போ எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பிரச்சனை இல்லை. பிரிண்ட் நம்பர்ஸ் இதில் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிரிண்ட் நம்பர்ஸை நேராகவே கொடுக்கலாம். இன்டிஜர் வேல்யூஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா bad. You can also perform mathematical calculations at the print line method. இப்போ இதில் வந்து நீங்கள் பொலிமோ இந்த இதில் பார்த்தீங்களா, பொலிமோ விஷயத்துக்கு எக்ஸாம்பிளாக வந்து ப்ளஸ் சைனாக போகணும்னு சொன்னாங்க. ப்ளஸ் சைன் வந்து இதில் வந்து இது வந்து 2 டைம்ல யோசிக்கிறது இதுன்னு சொல்லி, இதே வந்து அடிஷன்ன்றதை அது பார்க்குது. ஆனால் இதே இதை வந்து நாங்கள் இதில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 2 கூட்டி உங்களுக்கு 600 சொல்லுது. ஆனா இப்ப ஸ்ட்ரிங் நம்பர் கிரியேட் பண்ணிட்டு ஹலோ ஹலோ இப்ப நீங்க இது வந்து ரெண்டு ஸ்ட்ரிங் எனர்ஜி சொல்லுது. இப்போ இதுல வந்து அரித்மெட்டிக் இதை வந்து இது செய்யுது. இதுல வந்து 2 ஃபங்க்ஷனை கன்காட்டினேஷன் பண்ணுது. அப்போ 2 இதை வந்து ஆட் பண்ணி 2 இதையும் எனர்ஜி பண்ணுது. அதுதான் இந்த பிளஸ் சைனா பொலிமோரிசத்துக்கான நல்ல எக்ஸாம்பிள்னு சொல்றது. இப்போ நீங்க இந்த பார்க்கலாம், சிஸ்டம் இதில் போட்டு அது இது செய்யுது. அது டிசைட் பண்ணுது. இந்த பிளஸ் சைன் வந்து பல மாதிரி ரன் டைம்ல யூஸ் ஆகுது. அப்போ ஒரு இது வந்து பல ஃபார்ம்ஸா மாறுறதுக்கான இதை பொலிமார்ஃபிசம் சொல்றோம். இப்போ இதுல வந்து மல்டிபிளிகேஷனுக்கு இந்த ஸ்டார் கொடுக்குறாங்க. இதுதான் இந்த சிங்கிள் லைன் கமெண்ட், டபுள் லைன் கமெண்ட். அப்போ அந்த இதுகள் சிங்கிள் லைனுக்கு டபுள் ஸ்லாஷ் கொடுப்பீங்க. மல்டிபிள் லைன் சொன்னீங்கன்னா இந்த இதுக்குள்ள கொடுத்தீங்கன்னா, இப்போ இது 2 வந்து 2 லைன் இருக்குது. இப்போ இதுல கொடுத்தீங்கன்னா அது வந்து மல்டிபிள் லைன் கமெண்டா இருக்கும் போது மல்டி லைன் கமெண்ட்னு சொல்றோம். அப்ப இதை தனித்தனியா கொடுக்கலாம். இப்ப நீங்க இதுல போயிட்டு இது இப்படியும் கொடுக்கலாம். இல்லாட்டி இதை வந்து நீங்க சிங்கிள் லைனாவே கொடுக்க போறீங்கன்னா இதை இப்படியான்னு கொடுத்துட்டு அப்புறம் இதையும் கொடுத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு கமெண்ட். அதை வந்து நீங்க சிங்கிள் லைனா கொடுத்து போறீங்க. அதே இதை ஃபுல்லா கொடுக்க போறீங்கன்னா பல லைன்ஸ் இருக்குது. அதை ஒன்றா கொடுத்தவங்க போய் டைம் எடுக்கும். இப்போ அதுக்கு தானே இதை கொடுக்குறாங்க.
Java variables are containers and storing data values. அப்போ வேரியபிள்ஸ் என்ன ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு நாங்கள் எங்களுக்கு தேவையான வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு பேர் அது கொடுக்குறோம். அப்போ அதில் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் வேரியபிள்ஸும் அதுக்கான இதை தான் ஸ்டோர் பண்ணும். அப்போ அதைத்தான் சொல்லுது. அப்போ in Java there are different types of variable. For example, string store text such as hello. String values are surrounded by double quotes. Int என்றது வந்து நம்பர், அதோட லிமிட் வந்து without decimals. Store integer whole numbers without decimals such as. அப்போ அதோட லிமிட் வந்து 123 பிளஸ்ல இருந்து -123 வரையும் இருக்கிற நம்பர்ஸ் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் அது ஸ்டோர் பண்ணக்கூடியது இருக்கும். நான் ஒரு கேள்வி எடுப்பேன். அந்த முதல் இந்த பாலிமார்பிசத்துல 2 டேட்டா கோஆபரேஷன் என்ன நடக்கும்? டூ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. இப்போ நீங்க ஸ்ட்ரிங் மல்டிப்ளை பை இன்டிஜர் என்ன எரர் காட்டுமா இல்லை என்ன? எரர் த்ரோ பண்ணும் தானே அது. ரைட். அது ரெண்டும்